ஸ்ரீ முருகன் துணை. பழனிமலை முருகன் கோவில் வரலாறு. பழனிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற முருகன் திருத்தலமாகும். இது 6 படைவீடுகளில் 3வது படைவீடாக போற்றப்படுகிறது. புராண வரலாறு. ஒருமுறை ஞானப்பழம் யாருக்கு என்று சிவபெருமான் முருகனுக்கும் விநாயகருக்கும் போட்டி வைத்தார். விநாயகர் உலகை சுற்றி வந்து பெற்றோரையே உலகமாகக் கருதி வெற்றி பெற்றார். இதனால் மனம் வருந்திய முருகன் பழனிமலையில் துறவியாக தண்டாயுதபாணி அமர்ந்தார். பழம் நீ என்ற சொல்லே காலப்போக்கில் பழனி என மாறியதாக நம்பப்படுகிறது. மூலவர் சிறப்பு. தண்டாயுதபாணி. பழனி முருகன் குழந்தை வடிவமல்ல, ஞானம் நிறைந்த துறவி வடிவில் காட்சியளிக்கிறார். கையில் தண்டம், கோல் மட்டுமே கொண்டு ஆசை, கோபம், அகந்தை அனைத்தையும் துறந்த நிலையை உணர்த்துகிறார். ஸ்ரீ முருகன் துணை. பழனிமலை முருகன் கோவில் வரலாறு. பழனிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற முருகன் திருத்தலமாகும். இது 6 படைவீடுகளில் 3வது படைவீடாக போற்றப்படுகிறது. புராண வரலாறு. ஒருமுறை ஞானப்பழம் யாருக்கு என்று சிவபெருமான் முருகனுக்கும் விநாயகருக்கும் போட்டி வைத்தார். விநாயகர் உலகை சுற்றி வந்து பெற்றோரையே உலகமாகக் கருதி வெற்றி பெற்றார். இதனால் மனம் வருந்திய முருகன் பழனிமலையில் துறவியாக தண்டாயுதபாணி அமர்ந்தார். பழம் நீ என்ற சொல்லே காலப்போக்கில் பழனி என மாறியதாக நம்பப்படுகிறது. மூலவர் சிறப்பு. தண்டாயுதபாணி. பழனி முருகன் குழந்தை வடிவமல்ல, ஞானம் நிறைந்த துறவி வடிவில் காட்சியளிக்கிறார். கையில் தண்டம், கோல் மட்டுமே கொண்டு ஆசை, கோபம், அகந்தை அனைத்தையும் துறந்த நிலையை உணர்த்துகிறார். நவபாஷான சிலை தனிச்சிறப்பு. மூலவர் சிலை நவபாஷானம், அதாவது 9 மூலிகைகள், விஷப்பொருட்கள் கொண்டு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை போகர் சித்தர் உருவாக்கியதாக சித்தர் வரலாறு சொல்கிறது. இதன் காரணமாக அபிஷேக தீர்த்தமும் மருத்துவ குணம் கொண்டதாக நம்பப்படுகிறது. மலை உயரம் சுமார் 450 அடி இருக்கும். மேலே செல்ல படிகள் இருக்கு, யானை படிகள் இருக்கு, விஞ்ச் ரயில் இருக்கு, கேபிள் கார் இருக்கு, சாலை வழி இருக்கு. சன்னதிக்கு செல்ல இந்த வசதிகள் இருக்கு. முக்கிய விழாக்கள். தைப்பூசம் மிக பிரசித்தமான திருவிழா. பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி, சித்திரா பௌர்ணமி. இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். வழிபாட்டுச் சிறப்புகள். பால் அபிஷேகம் மிகவும் பிரசித்தம். முடி இறக்குதல் நேர்த்திக்கடன். பாத யாத்திரை, பலர் நடைப்பயணமாக வருவது வழக்கம். ஆன்மீக முக்கியத்துவம். ஞானம், மன அமைதி, வாழ்க்கை தெளிவு பெற பழனி முருகன் வழிபாடு மிகச் சிறந்தது. ஞானப்பழம் அருளும் ஆண்டவன் என போற்றப்படுகிறார். போகர் சித்தர். தமிழ் சித்தர் மரபில் மிக முக்கியமான 18 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவரின் வாழ்க்கை வரலாறு, புராணம், சித்த மருத்துவ மரபு ஆகியவை கலந்ததாகும். போகர் சித்தர் யார்? போகர் ஒரு மகா சித்தர். ரசவாதம், சித்த மருத்துவம், தத்துவம் ஆகியவற்றில் வல்லவர். அகத்தியர் அவர்களின் சீடர் என்றும் காஞ்சிபுரம், பழனி பகுதிகளில் வாழ்ந்தவர் என்றும் மரபு கூறுகிறது. சின மரபுகளில் அவர் சீனாவிற்குச் சென்று போ யாங் எனும் பெயரில் அறிவை பரப்பியதாகவும் கூறப்படுகிறது. பழனிமலை மற்றும் போகர். பழனி முருகன் சிலையை நவபாஷானத்தால் வடிவமைத்தவர் போகர் சித்தர் என்பதே மிகவும் பிரபலமான நம்பிக்கை. நவபாஷானம் 9 வகையான விஷம், மருந்து பொருட்கள் கலந்த ஒரு ரசவாத கலவை. சரியான விகிதத்தில் தயாரிக்கப்படுவதால் அது விஷமாக இல்லாமல் மருத்துவ சக்தி கொண்டதாக மாறும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் பழனி முருகன் அபிஷேகத்தில் பயன்படும் பஞ்சாமிரதம், சந்தனம் போன்றவை மருந்துத்தன்மையுடையவை என்று நம்பப்படுகிறது. பழனி மலைக்குள் போகர் குகை உள்ளது என்று நம்பப்படுகிறது. அந்த குகையில் சித்த மருத்துவ ரகசியங்கள், ரசவாத சாதனைகள், யோக சமாதி நிலை இருப்பதாக சித்த மரபு கூறுகிறது. போகர் சித்தர் எழுதிய நூல்கள். போகர் சித்தர் பல சித்த மருத்துவ மற்றும் ஞான நூல்களை எழுதியதாக கூறப்படுகிறது. ரசவாதம், காயகல்பம், யோகம், மருத்துவம் பற்றிய பாடல்கள். இந்த நூல்கள் பெரும்பாலும் செய்யுள் வடிவில் குறியீட்டு மொழியில் எழுதப்பட்டவை. சித்த மருத்துவத்தில் போகர் காயகல்பம், உடலை இளமையாக வைத்தல், மூலிகை, கனிம, உலோக மருந்துகள், பிராணாயாமம், யோக சாதனை ஆகியவற்றில் போகர் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுகிறார். வரலாறா, ஆன்மீக மரபா? போகர் பற்றிய தகவல்கள் வரலாற்று ஆதாரம், சித்த மரபு, பக்தி நம்பிக்கை ஆகியவற்றின் கலவையாகும். துல்லியமான காலக்குறிப்பு இல்லை. சிலர் கிமு காலம், சிலர் கிபி முதல் 1000 ஆண்டுகள் என கூறுகின்றனர்.
பழனிமலை போகர் சித்தர் தமிழ் சித்தர் மரபின் உச்சமாக கருதப்படுகிறார். பழனி முருகன் சித்த மருத்துவம், ரசவாதம், ஆன்மீக சாதனை இவை அனைத்தும் அவரின் பெயருடன் ஆழமாக இணைந்துள்ளன. பழனி முருகன் கோவிலில் உள்ள சிவன் மற்றும் முருகன் தொடர்பான நம்பிக்கைகள் மிகப் பெரும் ஆன்மீக சக்தி கொண்டதாக கருதப்படுகின்றன. பழனிமலை சமய புனித இடம் என்று மட்டுமன்றி உள்ளூர் திருத்தலத்தில் சித்தர்களும் யோகிகளும் தமக்கென தனியான ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டது என்பதும் இரகசியமாக கூறப்படுகிறது. பிள்ளையார், முருகன் போன்ற தெய்வங்களின் வழிபாடுகள் மலை மீது உள்ள செயற்கை மற்றும் இயற்கை சக்திகளுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. பழனிமலை சுற்றுப்புற பசுமை, அருவிகள், விலங்குகள், மூலிகைகள் போன்றவை தனித்துவமானவை. சிலர் மலைக்குள் மறைந்துள்ள புனித நீராதாரங்கள் மற்றும் மலைச்சுரங்கங்கள் ஆன்மீக அல்லது மருத்துவ ரகசியங்களை கொண்டிருக்கலாம் என நம்புகிறார்கள். மலைச்சரிவுகளில் சில இடங்கள் பொதுமக்களுக்கு தெரியாத அருகம்பட்ட இரகசிய பாதைகள் போன்றவை உள்ளன. சில ஆய்வாளர்கள் இதனை ஆன்மீக இரகசியமாகவும் சிலர் இயற்கை மற்றும் சுற்றுலா இரகசியமாகவும் பார்க்கிறார்கள். பழனிமலைக்கு செல்லும் மக்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்களை தேடிச் செல்லும் நிலையில் உள்ளனர். இதனால் பழனிமலை உலகின் அத்தியாவசியமான இரகசியங்கள் என்றாலும் அதற்குள் மையமானது முருகன் புனிதம் மற்றும் இயற்கை அழகு எனலாம். முருகா போற்றி. பழனி முருகா போற்றி. முருகன் துணை.